வரமத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகாரி என்ற நூலிலிருந்து ஜும்மா தொழுகை பற்றிய இன்றைய தொகுப்பு. ஜும்மாவுக்காக நறுமணம் பூசுவது இது பற்றி அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஜும்மா நாளில் குளிப்பது பருவமடைந்த ஒவ்வொருவருக்கும் கடமையாகும். மேலும் பல் துலக்குவதும் கிடைக்குமானால் நறுமணம் பூசுவதும் கடமையாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வழியாக இதை அறிவிக்கும் அமர் இப்னு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், குளிப்பது அவசியம் என்பதை நான் உறுதியாக அறிவேன். ஆனால் பல் துலக்குவதும் நறுமணம் பூசுவதும் கடமையா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஹதீஸில் அப்படித்தான் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் ஜும்மாவின் சிறப்பு இதை பற்றி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஜும்மா நாளில் கடமையான குளிப்பு போல் குளித்துவிட்டு பின்னர் பள்ளிக்கு வந்தால் ஓர் ஒட்டகத்தை இறைவழியில் குர்பானி கொடுத்தவர் பாதையில் குர்பானி கொடுத்தவர் போலாவார். இரண்டாம் நேரத்தில் வந்தால் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவர் போலாவார். மூன்றாம் நேரத்தில் வந்தால் கொம்புடைய ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போலாவார். நான்காம் நேரத்தில் வந்தால் ஒரு கோழியை குர்பானி கொடுத்தவர் போலாவார். ஐந்தாம் நேரத்தில் வந்தால் முட்டையை குர்பானி கொடுத்தவர் போலாவார். இமாம் பள்ளிக்குள் வந்துவிட்டால் வானவர்கள் ஆஜராகி போதனையை கேட்கிறார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பை பற்றி கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.